வெல்கம் டு த்ரெட்ஸ் அண்ட் டாக்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம குயிக்கா எப்படி ஒரு டாப் ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்ககிட்ட உள்ள ஃபேப்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோல்டு உங்க சைடு இருக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட்ல போட்டுக்கோங்க. ஒரு டாப் மெஷர்மெண்ட்க்கு ஒரு டாப் டி-ஷர்ட் இல்லைன்னா ஒரு டாப் எடுத்து அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. wrinkles இல்லாம இருக்கணும். அயர்ன் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஸோ இதில் நான் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ண போவேன். அதனால இந்த ஸ்லீவை நல்லா பின் பண்ணிடுங்க. இப்போ நெக் அண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். வேற சாக் யூஸ் பண்ணி நான் இப்போ மார்க் பண்றேன். ரொம்ப நம்ம பக்கத்துல மார்க் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு 1/2 inch அலவன்ஸ் உள்ள மாதிரியே ஆர்ம்ஹோல் வரை வரைச்சுக்கோங்க. சைட்ஸ்ல மட்டும் நான் ஒரு 1.5 inchக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாட்டம்ல உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டி-ஷர்ட் அளவுலேயே நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 1 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட பேட்டர்ன். நம்மளோட டி-ஷர்ட் எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பவுமே கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம குயிக்கா ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலாம். ஸ்லீவ்ஸ்க்கு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் எப்படி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரஃபாக ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 11 inches எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை எப்படி மடிச்சுக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்ஸே தேவையில்லை. மடிச்சுட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டு நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் சைடு இன்னொரு சைடு இருக்கணும். ஓப்பன் எட்ஜஸ் 4 பீசஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கார்னர்லேருந்து இங்கே 10 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே 10 inches சேம் தான். இங்கே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த இடம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கர்வை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்ல நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். 4 பீசஸ் தான் இருக்கு. ஒரு ஃப்ரண்ட், பாட்டம் அண்ட் 2 ஸ்லீவ்ஸ். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக் மட்டும் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பாய்ஸ் டேப்னு சொல்லலாம். நம்மளோட கிளாத் எந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் ஆன சைடு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சைட்லேருந்து நம்ம ஒரு 1.5 inchக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறோம். பாருங்க, நான் 1.5 inches மார்க் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க கொஞ்சம் நிறைய பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, இதுதான் பாய்ஸ் டேப். இந்த பாய்ஸ் டேப் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க பாய்ஸ் டேப்பை ஒன்று ரைட் சைடு வச்சுக்கோங்க, இன்னொன்று ராங் சைடு வைங்க. ராங் சைடு இப்படி ஒரு ஷார்ப் எட்ஜில் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ இதை எடுத்து இதை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஆர்ம்ஹோல் கிட்ட ஸ்லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டரோட எட்ஜ் கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 ஷோல்டர் ஸ்லோவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. டபுள் ஸ்டிச் போடுங்க. ரிவர்ஸ் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம். ஃப்ளிப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எல்லா கார்மெண்ட்ஸ்லையுமே நம்ம எப்பவுமே சிங்கிள் ஸ்டிச்சோட விடக்கூடாது. அடுத்து பாய்ஸ் டேப்பையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பேக் நெக்கை வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட கிராஸ் பீஸை வச்சு இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரைட் சைட்ஸ் வச்சுடுங்க. ரைட் சைட்ஸ் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தாட்டி இன்னொரு கிராஸ் பீஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே நல்ல பாகங்களை ஒன்றா வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அதான் ரூல். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நெக்கை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம டேர்னிங்லலாம் வந்து சின்ன சின்ன நாட்சஸ் போட்டுக்கணும். அந்த இதை வெட்டாமல் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சீமை இப்படி உள்ளே கொடுத்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெக்கை சுற்றி டபுள் ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரணுன்னா நீங்கள் வந்து அயனும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட ஸ்லீவ்ஸு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஸோ இப்போ வந்து ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபினிஷிங் பாருங்கள், இதுவும் நம்ம பின் தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ நம்ம மெஷினில் போய் இதை அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டோன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லீவ்ஸில் வந்து நான் இந்த ஸ்ட்ரெயிட் சைடையும் வந்து ஜிக்ஸ்லாக் ஓவர்லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கர்வ் பார்ட்டையும் வந்து ஓவர்லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த ஓவர்லாக் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் எண்டுலேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிறோம். 1.5 இன்ச் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கர்வாக உள்ள ஸ்லீவை வந்து நம்ம இது மேலே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியதா ஸ்லீவில். பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இந்த ஷோல்டர் ஸ்டோப் கிட்ட வந்து லைட்டாக ஒரு கட்ஸ் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பல்ஜ் இல்லாமல் வரும். இந்த இடம் இப்படி ஃப்ளாட்டனாக வரும். இப்போ ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸ்லீவ் மேலே. இந்த ஸ்லீவ்ஸ் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ரெண்டு சைடுமே இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வேணும்னா நம்ம வந்து நம்மளோட டாப் இன்னரில் டாட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரம் த சென்டர் 3.5 இன்ச்சஸ் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பாயிண்ட்டு. இந்த ஷோல்டர்லேருந்து 7 இன்ச்சஸ் டவுன் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அங்கேருந்து நம்ம 10 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சஸ். ஸோ இந்த 10 இன்ச்சஸ் பாதியை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லாண்டிங்காக இங்கேருந்து ஒரு லைனு இங்கேருந்து ஒரு லைன் மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடும் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து 7 இன்ச்சஸ். அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இது டாட்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டாட்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம சைட் சீமை வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து ஸ்லீவ்ஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் டு வெயிஸ்ட் பாயிண்ட், அப்புறம் வெயிஸ்ட் டு பாட்டம் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க, கர்வ் எல்லாம் வரைய வேண்டாம். பாட்டமில் வந்து நான் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து கேப் கொடுக்க போகிறேன். இந்த கேப் வந்து நம்ம சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அது மாதிரி சைடு ஓப்பனிங்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது க்ராப் டாப்ங்கிறதுனால சைடு ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த 2 இன்ச்சஸை மட்டும் நம்ம சுடிதாருக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பாட்டம்லேருந்து செஸ்ட் வரை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஓப்பனிங்கை வந்து இந்த மாதிரி ஒரு மடி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் திருப்பும் போது நீடில் உள்ளே இருக்கணும். திருப்பிட்டு ஒரு பா மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸாக்டாக கொண்டு வந்து அந்த
மடிப்பு முடிக்கிற இடத்துல நிறுத்திக்கோங்க. திரும்பியும் நீடில் உள்ள போட்டு திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பாட்டமை வந்து நம்ம ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஓவர்லாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன், ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தனியான ஃபுட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் மெஷினில் நீங்கள் ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டாப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்களை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.